2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். தனுசு ராசி சுக்கிர தசை. சுக்கிர பகவான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த ஆண்டு, அதாவது 2025 26 இந்த சுக்கிர பகவான் தசை தனுசு ராசியில் யாராருக்கெல்லாம் வரும்? 3 நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வராது இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயது தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து 25 26 வயசு வரைக்கும் வரும். அதாவது கிட்டத்தட்ட 26 வயசு வரைக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது வரும். பூராட நட்சத்திரம், இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக இருப்பு அதை பொறுத்து, அதாவது ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம். உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கோ இந்த சுக்கிரதசை இருப்பு அப்படிங்கிறது அது வரைக்கும் வரும். இப்போ சுக்கிரதசை எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி. இதுக்கு முன்னாடி 7.5 சனி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. 7.5 சனி முடிஞ்சு அதன் பிறகு இப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா? ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரதசை நன்மை செய்யாது, சுக்கிரனோட வீட்டுக்கு குருதசை நன்மை செய்யாது. இதுக்கு மாற்று கருத்து உண்டு, அதாவது விதிவிலக்கு உண்டு. அமரக்கூடிய இடத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கே இருந்தால் நல்லது? அவயோக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது யோகம் செய்யாத கிரகம்னு சொல்லிட்டோம். 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது அவரோட வீடு, அந்த இடத்துல ஆட்சி பெற்று தசை நடத்தினாலும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். எது ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுக்கும்? வயசு ரீதியாக பார்த்தோம்னாக்கா 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் அது இதுன்னு கொடுக்கும். அதாவது அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இது உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ யோகம் செய்யாத வீட்டில் இருந்து, யோகம் செய்யாத நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்கும். இதுவே யோகம் செய்யாத கிரகம்தான், அதனால் கெடுபலன்கள் அதிகமாக உண்டு அந்த டைமில். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11, அதாவது இதே லக்னமாக இருந்தால் 3, 6, 10, 11, 11 தவிர்த்து மீதி இடங்களில், ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான், அதுவும் அவரோட வீடாக வந்துடும். அந்த இடங்களில் இருந்தாலும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா சூரியன் நட்சத்திரம் இருக்காங்க, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது, யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணாலோ, யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்து தசை பண்ணாலும்
அதாவது யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணாலும் இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது நல்லது பண்ணிடும். 15 வயசுக்குள்ள சுக்கிர தசை வருது. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதாவது அப்பா அம்மாவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து படிப்பெல்லாம் நல்லாவே போகும். இந்த சுக்கிர தசையில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. உடல்நிலை தொந்தரவுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதி நட்சத்திரம், இவரே 6ஆம் அதிபதி தான். 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் ஏறி தசை பண்ணாலோ இல்லை 6ஆம் இடத்தோட உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தோடு இருந்துச்சுனாக்கா அதில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த சுக்கிர தசை உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் சின்ன வயசில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அது இது கொடுத்துட்டே வரும். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு கெடுபலன் செய்யாது. இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, பசங்களுக்கு இப்போ வந்து உடல்நல தொந்தரவு கொடுக்குது, மருத்துவ செலவு கொடுக்குதுன்னா எல்லாம் கிளியர் ஆகும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அது எப்படி இருந்தால், அதாவது மறைமுக சுப தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டுறது, அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறது, வண்டி வாகன சேர்க்கை, அதில் அவங்க வந்து வேலையில் இருந்தாங்கனாக்கா அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் வந்து 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 15 வயசுக்கு மேலே ஒரு 22, 25, 26 வயசு வரைக்கும் வச்சுப்போம் சுக்கிர தசை. அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் அநேகமாக படிக்கிற காலகட்டத்தில் வரும். இது இந்த படிக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய தசை ஒரு சில பேருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. இது வந்து படிப்பு ரீதியாக, ஏன்னா படிப்பு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடம் தான். அந்த கிரகத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த சுக்கிர பகவான் மன அழுத்தத்தை கொடுக்கும், நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். எதையுமே நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள். படிப்பில் நல்ல ஒரு முயற்சிகள் எடுக்கணும். இந்த காலகட்டங்களில் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் இது வரைக்கும் தடைகள் வராது. அநேகமாக வந்து சுக்கிரன் வந்து படிப்பில் கை வைக்காது. எப்பவுமே உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகத்தில் இருந்து தசை பண்ணால் கூட படிப்பில் பிரச்சனைகளை கொடுக்காது. படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு வீட்டில் வந்து ஒரு சில கடன் பிரச்சனை அது இது அது ஏதாவது வச்சிருக்கலாம். இது வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 21 வயசுக்கு மேலே 25, 26 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் வேலை கிடைச்சிருக்காது. அந்த வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தேடினாலும் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. அந்த இடத்துல இருக்கிறதுனால சனி பெருசாக ப்ராப்ளத்தை கொடுக்காது. பெரிய ப்ராப்ளம் எது அப்படின்னாக்கா அந்த பார்க்கக்கூடிய பார்வை, அவருடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, அந்த பார்வை படக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வந்து அவயோக கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போது கோச்சார அமைப்பு படி உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி பகவானுடைய இடம் அப்படின்னாக்கா அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு சில பேர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்பு, அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை படிச்சுட்டே வேலை பார்த்துட்டே படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அநேகமாக உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து தசை சரியில்லை, ரொம்ப கஷ்டத்தில் கொடுக்குது, சரியான வேலை வாய்ப்பு அமையல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இது பெருசாக நன்மை செய்யாது. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது இந்த தசை வந்துடுச்சு, உங்களோட பசங்களுக்கு இந்த தசை வந்துடுச்சு, இல்லை உங்களுக்கே இந்த தசை வந்துடுச்சு, இந்த தசையில் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 அதுமாரி இடங்களில் இருந்து தசை பண்ணுச்சு. அதாவது 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் கூட பரவாயில்ல, பெருசாக கெடுக்காது. இந்த சுக்கிர பகவானுக்கு மறைமுக இடங்கள் அப்படிங்கிறதுனால அங்கே ஆட்சி பெற்றுவார். அங்கே வந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இடம் அது 6ஆம் இடம், சொந்த வீடு. அதே மாதிரி 11ஆம் இடம் சொந்த வீடு. இது அவயோகம் கிரகங்கள் அங்கே இருந்துச்சுன்னா நல்லதுன்னா ரெண்டுமே கொடுக்கும். இப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், அப்படி இல்லைனாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஏதோ ஒரு வகையில் அந்த சுக்கிர பகவான் காப்பாற்றி விட்டுரும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ப்ராப்ளத்தை வச்சுட்டே வரும். ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் உங்களுக்கு லைஃப் லாங், ஏதோ ஒரு குறை வைக்கிற மாதிரி. இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு இது மாதிரி லவ் செட் ஆகாது. இந்த சுக்கிர தசையில் லவ் செட் ஆகாது. இன்னொன்று, லவ் பற்றி பேசுறதை விட ஒரு சில பேருக்கு லவ்வே வராது, அதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, நல்லாவே போயிட்டுருக்கோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது.
இந்த தசை அப்படிங்கிறது, ஏன்னா இது வந்து சின்ன ஒரு வயசுக்குள்ள வரதா, ஒரு 20-25 வயசுக்குள்ள முடிஞ்சிடும் இந்த தசைங்கிறது. எல்லாருக்குமே வந்து 30-40 வயசுல வர தசை கிடையாது. இதே லக்கணமா இருந்து வேற ராசிக்கு வந்து சுக்கிர தசை நடந்துச்சுனாக்கா அதை நீங்க பார்க்கலாம். இது எப்படி இருக்கும், இந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் நன்மை செய்யாது. இருந்தாலும் குருவுடைய வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த காலகட்டங்களில் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு பாதிப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா இந்த சுக்கிரதசை உங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு சுய ஜாதக அடிப்படையில். இதில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா தெரியும், இது இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது எதிர்வர காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ வந்து ஒரு 18 வயசில் இருக்கிறீங்க, படிப்பு ரீதியாக கொஞ்சம் தடையை கொடுத்துட்டே இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. கோச்சாரத்தில் வந்து சனி நல்லா இருக்குது, ராகு கேது நல்லா இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து குரு நல்லா இருக்குது, எல்லாமே சொல்லலாம். ஆனால் எதுவும் நடக்கலைன்ற பட்சத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. இது வந்து அந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. மற்றபடி உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ கோச்சாரத்தில் நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு இருந்தது, இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். இந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்றே போதும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், இல்லை கடன் கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து அப்பா அம்மாவுடைய தொழில் எடுத்து செய்வாங்க, தாத்தாவோட தொழில் எடுத்து செய்வாங்க, அதாவது பூர்வீக தொழில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து செய்வாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துருக்கு. நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கோம். 25 வயசில் என்னத்த கடன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது இந்த தசையில் வீட்டில் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை வீடு கட்டத்துக்கு கடன் வாங்கியிருக்கலாம், லோன் வாங்கியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி கடன் அமைப்பு படக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துல குரு வந்துச்சுனாக்கா இந்த கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிவர்த்தி ஆகும், உடனே நிவர்த்தி ஆகும். அதுக்குண்டான வருமானத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். சுக்கிரதசை பொதுவாகவே இது வந்து கோச்சார அமைப்பில் உங்களுக்கு நான் வந்து சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது மாதிரி அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படி கெடுபலன்கள் கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இந்த 3 நட்சத்திரம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.